அரசியல் நிரந்தர எதிரியும் இல்ல, நிரந்தர நண்பரும் இல்ல. பட் துரோகியை என்றைக்கும் நண்பரா ஏத்துக்கிறது இது வரைக்கும் அரசியல்ல இப்படி ஒரு துரோகம் செய்த நம்பால் பயன்பெற்று இன்னும் சில பேர் கூட பேசுறாங்க. சில அறிவாளிகள் மேதைகள் ஊடகங்கள்ல நீங்க வாய்ப்பு கொடுக்கிறப்ப டிபேட்டுங்கிற பேர்ல பெரியவர் வைகோ அவர்கள் திரும்பவும் திமுக போலன்னு அப்படிங்கிறது. அவருடைய தலைவர் மறைந்த திரு கலைஞர் அவர்கள் கலைஞருடைய தொண்டராக இருந்து 3 முறை அங்க பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவர் வைகோ. ஏதோ மன கசப்புல அவர் கட்சியை விட்டு வெளியேறிருக்கலாம், கட்சியை விட்டு. பட் இங்க எங்களால் பதவி பெற்றவர்கள், எங்களால் முதலமைச்சர் பதவி பெற்றவர்கள், எங்களால் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு காப்பாற்றப்பட்ட ஆட்சி, அந்த ஆட்சியிலே முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர் எங்களையே வெளியேற்றும் பொழுது அது திரு வைகோ அவர்கள் நிகழ்வுக்கும் மதிமுகவுக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிகழ்வுக்கும் அது என்றைக்கும் பொருந்தாது. இல்ல சார், அப்ப இல்ல சார், அதெல்லாம் அதுக்கப்புறம் போனாங்க. அந்த 18 உறுப்பினர்கள் உட்பட அந்த 18 உறுப்பினர்கள் இல்லைன்னா நீங்க ஆட்சி அமைச்சிருக்க முடியுமா? நீங்க சொல்றீங்களே அருமையான கேள்வி கேட்கறீங்களே. நீங்க 122 பேர் தான் இருந்தாங்க. திரு பன்னீர்செல்வமும் இன்னும் 10 பேர் சேர்த்து 11 பேர் எழுத்து வாக்களிக்கிறாங்க. அப்ப இந்த 18 பேர் இங்கே இருக்காரு, கோதண்டபாணி இருக்காரு, ஏழுமலை இருக்காரு, இவங்க மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறாங்க. திரு கோதண்டபாணியும் திரு ஏழுமலையும் இங்க இருக்காங்க. அவர்தான் நான் கூப்பிட்டேன் உட்காருங்க அப்படின்ட்டு. அதுக்குள்ளார எங்க பழைய எம்எல்ஏ அவர் வந்துட்டாரு, சரின்னு விட்டுட்டேன். இவர் 2011 எம்எல்ஏ, அம்பத்தூர் எம்எல்ஏ என்ன சொல்ல வந்தேன். அதனால அந்த 18 பேர் நீங்க சொல்றீங்களா, நிறைய பேர் அங்க இருந்தாங்க. ஆனா அந்த 18 பேர் அன்றைக்கு மாற்றி ஓட்டு போட்டுருந்தா என்ன இருந்திருக்கும்? கரெக்டு தானே நான் சொல்றது? அதனால நாங்க என்றைக்கு இந்த எம்எல்ஏக்கள் இங்க இருக்காங்க கேளுங்க, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும், ஆட்சியை கவுக்கணும்னு நினைக்கல. பழனிசாமி நன்றி இல்லாதவராக இருக்கிறார். ஆட்சியை காப்பாற்றி தந்த எங்களுக்கு அவர் துரோகம் செய்து விட்டார். எங்கள் துணை பொதுச் செயலாளரை கட்சியில் நீக்குவதன் மூலம் எங்கள் கட்சிக்கு அவர் களங்கம் ஏற்படுத்தியிருக்காரு, பொதுச் செயலாளருக்கு களங்கம் ஏற்படுத்தியிருக்காரு. அதனால நாங்கெல்லாம் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க. மனுலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. வி வாண்ட் டு சேஞ்ச் தி சீஃப் மினிஸ்டர் தான். அவங்க பெருந்தன்மையா சொல்றாங்க, யாரும் துரோகி இல்லைங்கிற வார்த்தையெல்லாம் அவங்க துரோகத்தை நான் தாங்கிக் கொள்கிறேன் வேண்டாம் அவங்க சொல்லியிருக்கலாமே தவிர யாரும் துரோகி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்பட்டமான துரோகத்தை எப்படி சொல்ல முடியும்? அவர்கள் பெருந்தன்மையை ஏற்றுக்கலாம், நாங்க ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை. நாங்க ரோட்ல நின்று போராடுறவங்க 7-8 வருடமாக பழனிசாமி அவர் ஆட்சியில் நாங்கள் காப்பாற்றி கொடுத்த ஆட்சியில மேதின கூட்டம் கூட நாங்க கோர்ட் அனுமதியோடு தான் நடத்தினோம் பிரதர். அந்த 4 ஆண்டுகள் எவ்வளவு அடக்குமுறைகள், தேர்தல் நேரத்தில் எவ்வளவு அடக்குமுறைகள், எவ்வளவு கைதிகள், எந்தெந்த மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள், எங்கள் நிர்வாகி மேல வழக்குகள், பிபிடி ஆக்ட், அதெல்லாம் கைது பண்ண வச்சிருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி இந்த இயக்கம் இருக்குது. அவர்களெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய பேரை புள்ள பிடிக்கிறவங்க மாதிரி அவருடைய கஷ்டங்கள் தெரிந்து பணத்தால் அடித்தார்கள். ஏன் இப்ப கூட்டணியில இருந்தோம்ல, ஏப்ரல் 11 பழனிசாமி கூட்டணிக்கு வந்தார்ல, இந்த 3 மாதங்கள்ல நான் சாத்தூர் தொகுதியில தொகுதி கூட்டத்துக்கு போயிருந்தப்ப அங்க அதிமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி என்கிட்ட சேர்ந்தப்ப கூட கூட்டணியில இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் எங்க மாவட்ட செயலாளர் மூலம் அங்க உள்ளவர்களுக்கு சொல்லி அவர் வந்தாரு, நாங்க சேர்க்கலன்னு சொல்லிவிட்டேன். ஆனா எங்க கட்சி நிர்வாகிகளை புள்ள பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு போனாங்க. மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இருக்காரு, அவரை நாங்க மாத்த போறோம் தெரிஞ்சா அந்த மாவட்ட செயலாளருக்கு விலை கொடுக்கப்பட்டது. அது மாதிரி சில நிர்வாகிகள் அவங்க அங்க லோக்கல் பிரச்சனையில இல்லை அவங்களுக்கு பொறுப்பு போயிடும் தெரிகிறப்ப அவங்க விலை கொடுத்து வாங்கினாரு. எது இந்த கூட்டணியில இருக்கிறப்ப எங்க துணை பொதுச் செயலாளர் ரங்கசாமி அவர்கள் தொகுதியிலேயே 2 ஒன்றிய செயலாளர்களை அவர்களுக்கு பண கஷ்டம் தெரிந்து கொண்டு 10 லட்சம் 15 லட்சம் கொடுக்கப்பட்டு அவருக்கு கட்சிக்கு வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு கூட்டணி, இதெல்லாம் எங்களை அழிக்க நினைப்பவர்கள் எப்படி கூட்டணி போக முடியும்? இல்லங்க, எங்களை தம்பி உங்களுக்கு தான், எங்களை அழிக்க நினைப்பவர்கள் நம்பி அவர்களோட எப்படி நாங்க போய் கூட்டணி போக முடியும்? பாஜக பயப்படுறது, அந்த கூட்டணி பயப்படுறது தென் மாவட்டங்கள்ல வாக்கு சதவீதம் குறைஞ்சிரும்ன்றதுதான். சோ அந்த ஸ்டாண்ட் நீங்க எடுக்கிறது உங்க முன்னாள் கூட்டணி அண்ணாமலை அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்து, அதை நீங்க யோசிக்கிறீங்களா இல்ல அது பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா? நான் இப்ப இருக்கிற நிலைமையில பழனிசாமி செய்த அரசியல் தவறுகள் 2021 தேர்தலுக்கு முன்னாடி வடக்கு மாவட்டங்களில் உள்ள வன்னிய சொந்தங்களை ஏமாற்றுகிற விதமாக 10.5% அறிவிச்சார்.
அது வந்து 105 சமுதாயங்கள் மேல வந்து அது அவர் மேல வந்து ஒரு வெறுப்பு உருவாக்கிட்டு. ஏன்னா ஒரு சரியான ஒரு முதலமைச்சர் தேர்தல் நேரத்துல ஒரு குண்டு தூக்கி போற மாதிரி ஒரு அறிவிப்பு வர்றப்ப மற்ற சமுதாயங்கள் பாதிக்கப்பட்டு விடுவோம். ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்புங்கிற மாதிரி அது கோர்ட்டுக்கு போனா நீ சட்ட ரீதியாக அது ஈஸியாக தயார்த்தறியப்பட்டு அறிவிப்பை விட்டார். அதனால தென் மாவட்டங்கள்ல பெரிய கொந்தளிப்பு இன்று வரைக்கும் இருக்கு. பழனிசாமி அங்க வரும்போது அவ்வளவு எதிர்ப்புகள் பாக்குறீங்க. அவரை கூட்டணியில நாங்க அவரை முதலமைச்சர் வேட்பாளராக நாங்க ஓட்டு கேட்க போனா நீங்க சொல்றீங்களே தென் மாவட்டங்கள்ல எங்க வாக்கு வங்கி, அந்த வாக்கு வங்கியே எங்களுக்கு எதிரானவர்களுக்கு வாக்களித்து விடுவார்கள். எங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்கு, எங்களுக்கு வாக்களிப்பவர்களின் வாக்கை நாங்கள் பெறுவதற்கு அரசியல் ரீதியாக தவறு செய்த பழனிசாமி அணியில் நாங்கள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ற அந்த பிரச்சனை இருக்கிறது, பாஜக சரி செய்யும் அப்படின்றது இல்ல, அதற்கான சூழலே இல்லைன்னு நினைக்கிறீங்க? அதனாலதான் சார் நான் வெளியில வந்துட்டேன். இங்க இருக்கப்ப எனக்கு என்னமோ அது வாய்ப்பு இல்ல ராஜாம்பவங்க அது மாதிரிதான் நான் சொல்ல. பழனிசாமிங்கிற ஒருத்தர் எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கண்ட்ரோல் வச்சிருக்க வரைக்கும் அது வாய்ப்பு இல்லை. ஆனா 26 தேர்தலுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் புத்துயிர் செய்ய அதே பழைய சட்டத்திட்டங்களோடு தலைவர் என்ன சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தாரோ, அம்மா அவர்கள் என்ன சட்டத்திட்டங்களை 30 ஆண்டுகள் ஃபாலோ பண்ணாங்களோ அதோடு சேர்ந்த பழைய புரட்சி தலைவரின் கட்சியை நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் அம்மா மக்கள் மன்றம் உறுதியாக முனைப்பில் ஈடுபடும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.